சிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். பொது தேர்வுகளுக்கான ஒரு சில ஆலோசனைகள். எப்படி படிக்கிறது அப்படின்ற ஒரு சில பயத்தோடையே இருப்பாங்க. ஒன்றும் பயப்படவே வேண்டாம். இது வரைக்கும் நீங்கள் படிக்கலைனாலும் இன்றைய தேதியிலேருந்து நீங்கள் ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் இந்த தேர்வை எதிர்கொள்ள முடியும். ஸோ அதுக்கு தேவை உங்கள் மனசில் நம்பிக்கையும் நேர்மறை எண்ணங்களும் என்னால் முடியுன்ற ஒரு தைரியமும் இந்த இருக்கிற நேரத்தை சரியாக பயன்படுத்தணுன்ற அந்த முனைப்பும் அதற்கான முயற்சியும் இதெல்லாம் தான் தேவை. ஓகே, அப்போ நான் எப்போ படிக்கிறது? இது வரைக்கும் நான் காலையில் எழுந்து படிக்கலை, எனக்கு புதுசாக காலையில் எழுந்திருக்கிறது கஷ்டம், நான் நைட்டில் கொஞ்சம் நேரம் இவ்வளோ நாள் நான் செல்ஃபோனை வச்சுட்டு டைம் ரொம்ப லேட்டாக தான் தூங்குவேன், ஸோ இனிமேல் நான் ஃபோனை யூஸ் பண்ணாமல் அந்த டைமில் நான் படிக்கலாமா அப்படின்ற கொஷின் இருக்கும். ஓகே, பொதுவாக காலையில் எழுந்து படிக்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம்னா, அந்த நேரத்தில் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்காது, உடம்பும் மனசும் நல்ல புத்துணர்ச்சியோடு இருக்கும். அதனால் கவனச்சிதறல் இல்லாமல் நல்லா நம்மளால் படிக்க முடியும், படித்ததை ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். இதனால தான் காலையில் எழுந்து படிக்கிறது நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை எனக்கு அது பழக்கம் இல்லை, புதுசாக என்னால் இதை பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நைட்டில் தான் படிப்பீங்கனாலும் படிங்க. பட் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் செல்ஃபோனெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு உங்களால் படிக்க முடியும்னா வெல் அண்ட் குட். அந்த டைமை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்க. கரெக்டாக எந்தெந்த பாடத்துக்கு இவ்வளோ நேரம் நான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் படிங்க. 1 மணி நேரம் படித்து முடித்தோம்னா 10 மினிட்ஸ் அதை ரீகால் பண்ணுறதுக்கான டைம் எடுத்துக்கோங்க. 10 மினிட்ஸில் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டிங்களா, ஒரு 4 மணி நேரம் படிச்சிட்டிங்களா, அதுக்கப்புறம் என்னால் இதுக்கு மேலே படிக்க முடியாதுன்னு வர்றப்போ ஒரு ½ அன் ஹவர் கூட நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம். திரும்ப ரீகால் பண்ணுறதுக்கோ இல்லை சாப்பிட்றதுக்கோ கொஞ்சம் நேரம் ஒரு ½ அன் ஹவர் படுத்து தூங்கிறதுக்கோ அந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஏதான மெலோடியஸான மியூசிக் கேட்கலாம். ஆனால் அதுக்காக சினிமா பாடல்கள், குத்து பாடல்கள் அந்த மாதிரி போகாமல் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் ஏதாவது கேட்டால் அது உங்கள் மனசை அமைதிப்படுத்தும். ஸோ எப்போ மனசு அமைதியாக இருக்கோ அப்போ தான் உங்களால் திரும்பவும் படிக்க முடியும். அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம்ஸ் முடிகிற வரைக்கும் பொழுதுபோக்குகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. அதுக்கான நேரம் இப்போ கிடையாது. கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கூட மூவி பார்க்குறதோ இல்லை குத்துப்பாட்டு பார்க்குறதோ அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போகாதீங்க. வெட்டி அரட்டையிலையும் ஈடுபடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் நேரம் பேசலாம், ஆனால் ரொம்ப நேரம் டைமை வேஸ்ட் பண்ணுறது தேவையில்லாத விஷயம். ஓகே, குரூப் ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பிள்ளைங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். இந்த பியர் மென்டரிங் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். டீச்சர் சொல்லி கொடுத்தா புரியாத விஷயங்கள் கூட ஃப்ரெண்டு சொல்லி கொடுக்கும் பொழுது புரியும். ஆனால் அந்த மாதிரி நம்ம குரூப் ஸ்டடி பண்ண போகிறோன்னு சொல்லிவிட்டு அங்கே கரெக்டாக டைமை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம் படிச்சுட்டு 2 மணி நேரம் அரட்டை அடிக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இருக்கிற இந்த லிமிட்டட் டைமை மேக்ஸிமம் எப்படி நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற இந்த அவேர்னஸோடு இருந்தீங்கன்னா தான் இந்த டைமை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். ஓகே, தோல்வி பயம் அப்படிங்கிறதே வேண்டாம் உங்களுக்கு. ஏன்னா வாழ்க்கையில் 100% பர்ஃபெக்டானவங்கன்றவங்க யாருமே கிடையாது. எல்லாருக்கும் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது, ஸ்ட்ரென்த்தும் இருக்குது, வீக்னஸும் இருக்குது. உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்றதை பாருங்கள், அதை பில்டு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களோட வீக்னஸை பற்றி இப்போதைக்கு யோசிக்காதீங்க, சரியா? இப்போ இந்த 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜில் உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டை எடுத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அதில் முழு மூச்சாக கொண்டு போனீங்கன்னா நீங்களும் வாழ்க்கையில் வெற்றியாளராக ஆக முடியும். வாழ்க்கையில் ஸ்கூல்லேருந்தே விரட்டப்பட்டவங்க தான் எடிசன், ஐன்ஸ்டீன்லாம். இன்றைக்கு வரைக்கும் கூட நம்ம அவங்கள தான் பெஸ்ட்டு சயின்டிஸ்ட்டுங்களாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்படி நம்ம ஷேக்ஸ்பியர்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய நாடகங்கள் பிரபலம் ஆகாத டைமில் மெத்த படித்த மேதாவிகள் எல்லாம் காகம் மயிலோட ரெக்கைகளை சொருகிக்கிட்டு நடனம் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணப்பட்டவர் தான் ஷேக்ஸ்பியர். பட் இன்னைய காலகட்டம் வரைக்கும் கூட அவரோட நாடகங்கள் மேடை ஏறிட்டு தான் இருக்குது. அதனால் மற்றவங்களோட கிரிட்டிசிசம் எல்லாம் உங்களோட மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு போகாதீங்க. எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு வெளியவே அதை கட் பண்ணிவிடுங்க. மேபி உங்களோட பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ ஏதாவது உங்களை திட்டுறாங்க அப்படின்னா கூட அவங்களோட இன்டென்ஷனை மட்டும் பாருங்கள், எதுக்காக சொல்கிறாங்கன்றதை பாருங்கள். அந்த வார்த்தைகள் எதிர்மறை வார்த்தைகளாக இருந்தால் அதை மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு போகாதீங்க. ஏன்னா அது உங்களை வீக் ஆக்கிடும். அதை பற்றியே திரும்ப திரும்ப யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களை அடுத்த கட்டத்துக்கு நேர்மறையாக போகிறதுக்கு அனுமதிக்காது. அதனால்
எதிர்மறையான எந்த விஷயங்களையும் உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் மூளைக்குள்ளே எடுத்துகிட்டு போகாதீங்க. அதை வெளியிலவே கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் பாசிட்டிவாக, சரி அவங்க சொல்கிறாங்கன்னா என் நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் நேர்மறையாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணணுங்கிறது தான் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரோட இன்டென்ஷன். அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். சரி, நான் எப்படி படிக்கிறது, எனக்கு வந்து இதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பாட்டு டான்ஸு இந்த மாதிரி விஷயங்களில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, க்ரியேட்டிவாக என்னால் எது வேணால் பண்ண முடியும், இப்படி உட்காந்து என்னால் மனப்பாடம் பண்ணவே முடியல, படிப்புன்னு புக்கை எடுத்தாலே தூக்கமாக வருது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ நம்மளோட பிரெயினில் வந்து லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டு இருக்குது இல்லையா, ரெண்டு ஹெமிஸ்பியராக இருக்குது. ஸோ அதில் லெஃப்ட் பிரெயின் வந்து எப்பயுமே வந்து லாஜிக்கல் திங்கிங், ரீசனிங், அனாலிசிஸ் இது மாதிரியான விஷயங்களை பார்க்கக்கூடியது தான் லெஃப்ட் பிரெயின். ஓகே, ரைட் பிரெயின் எப்பயுமே க்ரியேட்டிவான பிரெயின், நல்ல படைப்பாக்கங்களை கொடுக்கக்கூடியது, ஓவியம் வரைகிறது, மியூசிக்கல், டான்ஸு, ஸ்போர்ட்ஸு இது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களோட ரைட் பிரெயின் சம்மந்தப்பட்டது. ஆனால் படிப்புன்னு வரும்பொழுது இந்த லெஃப்ட் ரைட் ரெண்டு ஹெமிஸ்பியரும் கோஆர்டினேட்டடாக இருந்தால் தான் உங்களால் நல்லா படித்ததை ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த்தையே உங்களுக்கு படிப்புக்கான விஷயமாக மாற்றிக்கோங்க. உங்களால் சினிமா பாட்டெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியுது, ஒரு வாட்டி கேட்டாலே ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா உங்களோட படிப்பெல்லாம் கூட நீங்கள் அது மாதிரி மாற்றிக்கிறதுக்கு பாட்டாக மாற்றி அந்த டியூனில் மாற்றி ஞாபகம் வச்சுக்க முடியும். ஒரு ஸ்டோரி க்ரியேட்டராக நீங்கள் கதை சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா வருது அப்படின்னா உங்களுடைய பாடங்களை, உங்களுடைய ஒரு கேள்வியை வந்து கதை மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. படங்கள் வரைகிறதுல வல்லவர்களா, அதை உங்கள் ஒரு கொஷினை வந்து படங்களாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதை உங்களுடைய படிப்புக்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ வாட்டர் சைக்கிள்னு ஒரு கொஷின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி வந்து கடலில் இருக்க தண்ணி, நீர்நிலைகளில் இருக்க தண்ணி எல்லாம் ஆவியாகி மேலே போகுது, அது வந்து காற்றடிக்கும் போது குளிர்ந்து திரும்பவும் அது மழையாக கீழே வருது. இதுதான் வாட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் பாட்டு பாட திறமை இருக்கவங்கன்னா, இது பழைய பாட்டு தான் உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நதி எங்கே போகிறது கடலை தேடி, கடல் என்னவாகிறது மேகமாக, மேகம் என்னவாகிறது மழை நீராக, மழை எங்கே போகிறது நதியை தேடி, நதி எங்கே போகிறது கடலை தேடி. இப்படி இவாப்ரேஷன், கண்டன்சேஷன், அகெயின் அது வந்து என்ன இவாப்ரேட் ஆகிறது, மேலே போகுது, மேகமாக க்ளவுடாக ஃபார்ம் ஆகுது, அங்கே வந்து காற்றடிக்கும் பொழுது கண்டன்ஸ் ஆகி மழையாக திரும்ப வருது. ஸோ இது ஒரு வாட்டர் சைக்கிள். ஸோ இப்படி பாடங்களையும் உங்களோட திறன் என்னவோ, உங்களோட மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் 8 விதமான அறிவுத்திறனில் உங்களுக்கு ஏதாவது 3-4 திறன்களாவது நீங்கள் சிறந்தவர்களாக இருப்பீங்க, அதில் ஒன்றுலையாவது பெஸ்ட்டாக இருப்பீங்க. சரிங்களா? ஸோ அப்போ உங்களோட திறன் எது, ஸ்ட்ரென்த் என்னவோ அந்த திறனை படிப்புக்காக நீங்கள் பயன்படுத்த நீங்கள் முயற்சி எடுங்க. ஸோ இப்படி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக எல்லாராலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த எக்ஸாம்ஸை கோத்ரூ பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்து அடுத்த நிலைக்கு உங்களால் போக முடியும். பெற்றோர்களுக்கும் நம்ம சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ரொம்ப உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் ரொம்ப க்ரூஷியலான டைமு. ஸோ இந்த டைமில் அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்கள திட்டுறதோ இல்லை தேவையில்லாத வார்த்தைகள், எதிர்மறை வார்த்தைகளை சொல்லி அவங்கள காயப்படுத்துகிறதோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பப்ளிக் எக்ஸாம் டைமில் எல்லா பிள்ளைங்களும் இது வரைக்கும் எடுத்த எஃபர்ட்டை விட அதிகமாக தான் எடுப்பாங்க. கூட உட்காந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக நம்மளால் என்ன மேக்ஸிமம் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க வேண்டியது பெற்றோர்களோட கடமை. சப்போஸ் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வராங்க, சரியாக எழுதலைன்னா கூட அந்த நேரம் அவங்கள திட்ட ஆரம்பிக்காமல், சரிப்பா ஓகே விடு, அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கோ, அடுத்த எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணு, இப்படி அவங்கள மோட்டிவேட் பண்ணி தட்டி கொடுத்து அவங்களுக்கு தேவையான எனர்ஜியை கொடுத்தோம்னா பிள்ளைங்க ஓகே அப்பா அம்மா நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க, சரி நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்னு அடுத்த எக்ஸாமுக்கு இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பிள்ளைங்க முடிஞ்சு போன எக்ஸாமை பற்றி கவலைப்படாதீங்க, அடுத்த எக்ஸாமுக்கு அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கும் சரியாக ப்ரிப்பேர் ஆகிட்டு அடுத்தடுத்த கட்டத்தை தாண்டி போயிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை வெற்றி உங்களை தேடி வரும். வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு வெற்றியாளராக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.